ஹலோ வயசு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நைட்டுக்கு ஓட்ஸ் காய்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அதான் பால் ஊற்றுறேன். முதல்ல பாலை கொதிக்க வைக்கணும். பாலை கொதிக்க வைக்க தங்கச்சி அடுப்பு ஆன் பண்ணியான்னு கேட்கா. இருளா ஆர்டர் போட்டு ஒரு அடுப்பு ஆர்டர் போட்டோம் 4000ரூவான்னு பார்த்து உடஞ்சி போனால் தந்துருக்கேன். ரிப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கு, இன்னும் வரல. இதே எங்கள் அடுப்பு பார்த்து இதான் நிலமை. இப்படி தான் ஆன் பண்ணணும். உடஞ்சிட்டு இப்படி வச்சா தான் அது ஆன் ஆகும். பட்டனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட்டு ஒன்று ஆர்டர் போட்டால் அப்படி ஆகிட்டு இனி விட்டுருங்க. நான் பிடிச்சிக்கிறேன். எப்போவும் 250 ml அளப்பேன். இது 500 ml 500 அரை கிலோ பாக்கெட்டு 95 ரூபாய்க்கு வாங்கினேன். 200 ml அளவில் போடுவேன். இப்போதைக்கு அந்த இது காங்கால பால் வேறு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஓகே, இது போதும். இது அதிகம் தான். பார்த்துக்கிட்டோம். 130 ரூபாய்க்கு ஸ்மார்ட்டில் வாங்கினேன். பாதம் 100 கிராம். அதில் ஒரு 2 எடுத்து வச்சுக்கிடும். நான் ஸ்வீட் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவேன். மசில் எல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்வீட் ஆட் பண்ண மாட்டேன். கொழுப்பு ரொம்ப சேர்ந்துடக்கூடாதுன்னு. பாஸ் பண்ணிக்கோ. இந்த பித்தத்தினால வர தலைவலிக்குன்னு வாங்கினது சுக்கு, அதுக்கப்புறம் திராட்சை வாங்கினது இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் ஒரு ஆளுக்கு தலைவலின்னு அதில் ஒரு 2 எடுத்துக்கிடும். நிறைய வேண்டாம், 2 எடுத்துக்கிறோம். சுக்கு போடுமான்னு யோசிச்சுருக்கேன். அனுப்பி வேண்டாம் அப்படின்னு. பால் இன்னும் கொதிக்கலை. லேசாக கொதிக்குது. கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அது என்னது ஓட்ஸை போட வேண்டியதுதான். எப்படியோ 300 கேலரிக்கு எடுத்துப்பேன் நினைக்கிறேன். ஓட்ஸ் 300 கேலரி, பால் ஒரு 300 கேலரி வரும். 600 கேலரி டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2200 கேலரி எடுப்பேன். ஓட்ஸ் இதுவும் சேர்த்து ஒரு 650-600 இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சா உள்ளே தட்டிடலான் இருக்கேன். பச்சை பாலில் தட்டின மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கொதிக்கட்டுன்னு இருக்கேன். நாட்டு சர்க்கரை இருக்குது, கொஞ்சோண்டு போடும் லாஸ்ட்டில். இப்பவும் போட்டுடலாமோ? மானி தான் சாப்பிட விரும்புவேன் இனிப்புலாம். ஏன்னா நைட்டு ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் உடம்புல. எப்பவும் காலையில் எனர்ஜி ஆகிரும். அதனால தான் மார்னிங் பெஸ்ட்டு. எப்பவும் ஸ்வீட்லாம் சாப்பிட்றது. பழம்லாம் எப்பவும் நான் நைட் சாப்பிட மாட்டேன், காலைல சாப்பிடுவேன். அப்போ தான் நமக்கு எனர்ஜி வேண்டும் வரும். அதனால் கரண்டி எடுத்து வெளியே வச்சுட்டேன் கீழே. இப்போ உள்ளே விட்டு தெரிஞ்சிரும் வேறு பயமாக இருக்குது. ஆல்ரெடி இப்படி ஆயிருக்கு. அதனால தான் கொஞ்சம் பயம். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு லோ ஃபேட்டு மில்க்கு தான் வாங்கினேன். ப்ளூ கலர் மில்க்கு 1/2 லிட்டர் வாங்கினேன். 3% போட்டுருந்தான். கொதிக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொதிச்சா நம்ம நல்லா கொதிக்க விட்டு சீக்கிரம் போட்டால் நல்லாயிருக்கும். இது உள்ளே வச்சுக்கிடுவோம். சரி, தட்டுறேன். போதும். இதுவே தட்டியாச்சு. அப்படியே கிண்ட வேண்டியதான். இனி இது அடி பிடிக்கும், அதனால் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். பாதாமும் கிரேப்ஸும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிடுவேன். இது பிரச்சனை இல்லை, சும்மா பேருக்கு.
சுகர் போட தேவையில்லை, ஏன்னா அதுலேயே பால்லேயே சுகர் உண்டு. இதே மார்னிங் இருந்தால் லைட்டாக பனானாலாம் ஆட் பண்ணி கொடுப்பேன். போட்டு உடனே வாசம் வந்துட்டு. இதே நீங்கள் ஸ்கூல் போனால் சீக்கிரம் செஞ்சிடலாம், 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் இதெல்லாம். அதனால் உங்களுக்கு குயிக்காக செய்யணுன்னா ஓட்ஸ் செய்யலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் வெஜிடபிள் போட்டு செய்கிறதா இருந்தால், இது செய்கிறதா இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். சோறு தான் சாப்பிட்டு இருந்தேன், டைம் ஆகிட்டு. இனி செய்கிறதா 9-10 ஆயிரும். இப்போ ஒர்க் அவுட் முடித்தேன், இப்போ உடனே சாப்பிடணும் 20 நிமிஷத்தில். அதனால தான் ஓட்ஸ் காய்ச்சிடணும், ஓட்ஸ் காய்ச்சிட்டேன். தோசை மாவும் இருக்குது, நாளைக்கு தங்கச்சி வச்சுருக்கு. அவள் 2 தோசை சுட்டு காலைல காலேஜுக்கு கொண்டு போவாள். அதனால் வேண்டான்னு விட்டேன். இப்பவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இன்னும் கட்டியானால் நம்மளுக்கு ஸ்வீட்டு இறங்கும், நல்லா கட்டியாகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சுக்குலாம் போடலாம், நல்ல வாசமாக தான் இருக்கும். லைட்டாக இடித்து ஃபஸ்ட்டு டைம் நைட்டு ட்ரை பண்ணுறோம், சாப்பிட்றோம். இப்போ ட்ரை பண்ணி கெடுத்துடக்கூடாது, அதனால தான் போடலை. இன்னொரு நாள் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஸ்வீட்டு இனிப்புக்கு சுகர் ஏதாவது போட்டால் கூட அவ்வளோ திங்க முடியாது. அது இனிப்பு அவ்வளோ நம்ம சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டாலே திருப்தி ஆயிரும், இல்லாட்டி இதாயிரும். இதில் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், நம்ம இனிப்பு போடலாம்ல, அதனால் அழகாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வெஜிடபிளும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/2 கிலோ 100 ரூபா வருது, 95 ரூபா வருது. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். 100 ரூபானா எவ்வளோ? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்களா, 500 ரூபா. ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம். மாதத்துக்கு 4 தடவை. நல்லா சத்து, ஃபைபர் இருக்கும். ஃபைபர் இருக்குது, பால் சேர்க்கறனால கால்சியம், நல்ல ஃபேட்டு எல்லாம் இருக்குது. அதனால் ஹெல்த்தி தான், நல்ல ஹெல்த்தி தான். வாங்கி வச்சுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே ரைஸ் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது குயிக்காக சாப்பிடலாம், உடனே செஞ்சு. அதுக்காக இது பெஸ்ட்டு தான். எப்பவுமே சோறு சாப்பிட்றது தான் நல்லது இல்லை. அதனால் நைட்டு இல்லாட்டி மார்னிங் எப்பவுமே சாப்பிடலாம். இந்த டேஸ் தான் கவனமாக இருக்கணும், கட்டியாட்டால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளும் வெயிட்லெஸ்ஸான பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அதனால் அடி பிடிச்சா சோழி முடிச்சோம் பாத்திரம் சேர்ந்து. என் தங்கச்சி அங்கே படிக்க போயிட்டா, சைக்காலஜி படிக்கா. வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, கட் ஆஃப் கம்மி, கொஞ்சம் கம்மி, அதெல்லாம் போயிட்டு. அதனால் இப்போ சைக்காலஜி படிக்கா. அதுக்கப்புறம் வக்கீல் ஆசை இருந்தால் படிப்பா. அவளுக்குன்னு தான் வாங்கினது, ஒரு பாக்கெட்டு வாங்கினது ஓட்ஸு. இப்போ நான் சாப்பிட்ருக்கேன், அவளுக்குன்னு வாங்கி கொடுத்துடலாம். அவள் சாப்பிடவே மாட்டுக்கா, செஞ்சு கொடுத்தா எப்பவுமே சாப்பிடுவா. இப்பவுமே நல்லா இருக்குது, நல்லா கட்டியாகிட்டு. இன்னும் கட்டியாகட்டும், அப்போ தான் இனிப்பு ஓடலை, அதனால தான். இன்னும் கட்டியாகணும், நல்லாயிருக்கும். லைட்டாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நெய், நாட்டு சக்கரை லேசாக. மார்னிங்லாம் சேர்த்து போவேன், நைட் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 6 பேக் வேறு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் நல்லா நெய் அது இதுன்னு போட்டு இது பண்ணி கெடுத்துடக்கூடாது. இதில் ஆல்ரெடி ஃபேட் இருக்குது, நம்ம பால் சேர்த்துக்க ஃபேட் இருக்குது. எக்ஸ்ட்ரா நெய் அது இதுன்னு போட்டால் அது ரொம்ப ஃபேட் ஆகிடும். டார்கெட் எவ்வளவோ அதுக்கு அச்சீவ் பண்ணிக்கணும். 2200
கேலரி 2500க்குள்ளே மினிமம் 2000, 1500லேருந்து 2000 மினிமம். அவ்வளோ கேலரி எடுக்கணும். இதே ஓகே தான், இனி அதுவாகவே கட்டியாயிரும். லேசாக இனிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் போல். நல்லா தான் இருக்குது. லேசாக சும்மா பேருக்கு சும்மா போட்டிருக்குறோம். கத்தி தானே, கத்தி கிடைக்கல. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இருக்க முடியாது லேசாக. அதனால் லேசாக கடிச்சிக்கிட்டேன் நான் மட்டும்தான் தட போகிறது. உடச்சா அவ்வளோதான். இன்னும் பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சேனலில்.